ஸோ ஃபைனல் மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ நீங்கள் இந்த ஏர்போர்ட் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறது அப்பர் ஆகுறது எல்லாமே, அதாவது மேலே போகிறதுங்க, இது எல்லாமே பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஏரோ ஹம்ப் இருக்கலாங்க, ஏரோ ஹம்ப் வெஸ்ட் வந்துருங்க. ஏரோ ஹம்ப் வெஸ்ட்டில் அந்த செக்கிங் போஸ்ட்டாக இருக்குங்க. செக்கிங் போஸ்ட் வந்து நேர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. அந்த இடத்துல டோல்கேட் இருங்க. டோல்கேட்னா அந்த 2 வீலர் போகிற டோல்கேட் எல்லாம் இருங்க. அதை தாண்டி நேர் வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்களோ அது பக்கத்தாலேயே நேர் பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோர் 4வது ஃப்ளோர் இல்லைன்னா 4வது ஃப்ளோர் கொஞ்சம் இருக்காதுங்க. 4வது ஃப்ளோர் கம்ஃபர்டபுளாக இருக்காது. 5வது ஃப்ளோர் போயிருங்க. 5வது ஃப்ளோரில் போனீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது அப்பர் ஆகிறது எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது இல்லையா எனக்கு சரியா தெரியல. ஆனால் அது எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்டு தாங்க. ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது அப்பர் ஆகிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குங்கிறது எல்லாமே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது தான் வாட்டிருக்குங்க. எனக்கு ஏதோ அது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதா இல்லையாங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சு எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ 5th ஃப்ளோர் போயிருங்க. 5th ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணவே வரும் மக்களை. யூடியூப்ல இந்த மாதிரி கோடிக்கணக்கான வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வீடியோ 2 வீடியோ கிடையாதுங்க, கோடிக்கணக்கான வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்ல மட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் தான் சொல்லட்டு கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் தேவைங்க. அதுக்கோசரம் தான் சரி நான் வரலான்ட்டு வந்தேன் நான். மிச்சபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான். இது வந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு கிடையாதுங்க, எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்க. நீங்கள் அதை நேபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. மும்பை போகிறது, திருச்சி போகிறது, கோயம்புத்தூர் போகிறது, தென் அதுக்கப்புறம் சென்னை போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குங்க. தவிர இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு கிடையாதுங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு உங்களுக்கு அந்த பட்சம் இருக்குங்க. இது முழுக்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்க. உள்நாட்டுக்குள்ளே போகிற ஃப்ளைட்டு மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாங்க. மீறி போனால் இந்த ஃப்ளைட்டு சீட்டெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 70 சீட்டு 80 சீட்டுங்க. அதுக்கப்புறம் 140 சீட்டு. இந்த சிறிய ரக கொண்ட விமானங்கள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்றில் தூத்துக்குடியிலேருந்து இப்போ சென்னை வரைக்கும் வச்சுக்கலாங்க. அந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 சீட் இருக்குங்க. 70 சீட்டு இல்லை 80 சீட் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சேலத்துலேருந்து நீங்கள் சென்னை வர மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்க, சேலத்தில் சென்னை வர மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாங்க. அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 சீட் 80 சீட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சிறிய ரக விமானங்கள் லேண்ட் ஆகக்கூடிய இடம் தான் நான் பார்த்துட்டு வந்தேங்க. இதை முழுக்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட் லேண்ட் ஆகக்கூடிய இடங்கள் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டே வச்சுக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் லேண்ட் ஆகுனா ஸோ அந்த ஃப்ளைட்டு நீங்கள் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ அதுதான் நீங்கள் நான் பார்த்துட்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு போயிருந்தாலும் சரி, இதில் போயிருந்தாலும் சரி, கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு சிறிய ரக ஃப்ளைட் எல்லாமே இதில் தான் லேண்ட் ஆகுங்க. இப்போ தூத்துக்குடி இருக்கிறதாலும் சரிங்க, தென் அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்கிற ஃப்ளைட்டை ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரிங்க, கோயம்புத்தூர் இருக்கிறது, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பெரிய ஃப்ளைட்டாக தான் இருக்குங்க. ஸோ தூத்துக்குடி சேலம் இதெல்லாம் ஏர்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே வச்சுக்கலாம். ஒரு சிறிய ரக விமானங்கள் தான் இயக்குவாங்க. ஒரு 70 சீட்டு 80 சீட்டுங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏர்போர்ட்டும் அப்படி தான். ஒரு 70 சீட்டு 80 சீட்டுங்க, இல்லை 100 சீட்டு. ஒரு சிறிய ரக விமானம் தான் இறக்குவாங்களே தவிரங்க பெரிய ரக விமானங்கள் அங்கே இறக்க மாட்டாங்க. ஓடுதலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஓடுதலும் சிறப்பாக இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உண்மைங்க. ஸோ இப்போ நான் பார்த்த கூட எல்லாமே சிறிய ரக விமானம் தான். பெரிய ரக விமானம் இருக்குது இல்லைன்னு சொல்லிங்க. நான் ஒரு